Welcome back to Arab Perfumes. இப்போ நம்ம பார்க்க போற ரிவ்யூ அல்ஃப் ஜொஹரா. இங்கிலீஷ்ல இதை சொல்லணும்னா 1000 Flowers. 1000 Flowers உடைய ஃப்ராக்ரன்ஸோட ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது இந்த பர்ஃப்யூம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதில் நோட்ஸ் என்னென்ன இருக்கு, அப்புறமா ரொம்ப முக்கியமாக இது யாருக்கான பர்ஃப்யூம், இது எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற அந்த நாலு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ். இதில் வந்து அல்ஃப் ஜொஹரா அப்படின்னா 1000 Flowers. அப்போ இதில் ஃப்ளோரல் தான் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஃப்ளோரலும் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது எந்த ஃப்ளோர்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு செட்டில் இந்த ஃப்ராக்ரன்ஸோடைய ஃப்ளோரல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த அல்ஃப் ஜொஹராவுடைய பர்ஃப்யூம் வந்து நிறைய முக்கியமான அரேபியன் பிராண்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் கல்ஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பிரபலமான பிராண்டடில் வந்து அல்ஃப் ஜொஹரா கண்டிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஜாஸ்மின் இருக்கும். அதில் குறிப்பாக வைல்டு ஜாஸ்மின் இருக்கும். அப்புறமா ஓரிஸ் இருக்குது. அப்புறம் லிலி ஆஃப் தி வேலி இருக்குது. ஓரிஸ் வந்து ஆக்சுவலாக உட்டி. அப்புறம் ரோஸஸ் இருக்குங்க. ரோஸ் இருக்குது. ரோஸ் வந்து மெயின் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ரோஸ் வந்து அது குறிப்பாக என்ன மாதிரி ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு மாதிரி வரக்கூடிய அந்த டைப் ரோஸ் வந்து டாப்லேயே வரும். அதாவது டாப்லேயே ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ தான் வந்து இதனுடைய ஃப்ளோரலுடைய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் நோட்ஸு இதில் நிறையா வரும், பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் இருக்குது, அப்புறம் மிர் இருக்குது, அப்புறம் ஆம்பர் இருக்குங்க, மஸ்க் இருக்குது, பச்சோலி இருக்குது. பச்சோலி இருந்தாலும் நான் இப்போ அதனுடைய நோட்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லுவேன் பாருங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். பச்சோலி இருந்தாலும் இந்த சிட்ரஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அதோட மஸ்கும் இருக்குது. மஸ்கோடைய நோட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப காட் அடிக்காமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த ஃப்ராக்ரன்ஸோடைய மெயின் அக்கார்ட்ஸ், அதாவது நோட்ஸோடைய ஸ்ட்ரென்த் நான் சொல்ல போகிறேன். அதில் இதை ஃபஸ்ட்டாக சொல்லணும்னா ஆம்பர், வார்ம் ஸ்பைசி, ஃப்ளோரல், இது மூணுமே சேர்ந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக ஆம்பராகவும் இருக்காது, வார்ம் ஸ்பைசியோட ஃப்ளோரல் நோட்ஸ் இருக்கும். நான் ஃப்ளோரல் நோட்ஸ்ன்னு சொல்கிறது குறிப்பாக அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, இந்த நான் சொன்னேங்கல்ல ரோஸுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஆரம்பத்தில் ஓப்பனில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த பாக்கு ஸ்மெல் மாதிரி இந்த ஷேகான ஒரு பர்ஃப்யூம் இருக்கும். அதனுடைய நோட்ஸ் அதனுடைய 80% கான்சன்ட்ரேஷன் வந்து இதில் டாப்பில் இருக்கும். அதோட வார்ம் ஸ்பைசியோட இருக்கும். அப்புறமா உட்டி, பால்சமிக், பவுட்ரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுனாகவும் இல்லாமல் டாப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாகவும் இல்லாமல் இருக்கும். ஸ்மோக்கி, மஸ்கி, பச்சோலி சொன்னீங்கல்ல, பச்சோலி அதெல்லாம் வந்து டவுனில் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால தான் இது நேம் வந்து ஃப்ளோரல் மாதிரி அவங்க காட்டியிருந்தாலும், அதாவது 1000 Flowers அப்படின்னு இருந்தாலும் இதை வந்து நாங்கள் ஃப்ளோரல் கேட்டகரியில் வைக்க மாட்டோம். இது ஆக்சுவலாக அரேபியன் கேட்டகரி பர்ஃப்யூம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய அரேபியன் பிராண்டடில் வரும். இது ஹரமைன் பர்ஃப்யூம்ஸ்லாம் வருது, அல் ரிஹாப்லாம் முன்னேருந்து வந்துட்டு இருக்கு. ஹரமைன் பர்ஃப்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனி. அதில் அவங்க இதை ஃப்ளோரல் ஃப்ராக்ரன்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சில முக்கியமான கம்பெனியில் நான் சொன்னீங்கல்ல இது யாருக்கு அப்படின்னு சொல்லி, அதை கிளியராக சொல்கிறேன் பாருங்களேன். இதை வந்து கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் மென் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது. பட் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் மென் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், யாருக்கு இந்த மாதிரி அரேபியன் டச்சில், அரேபியன் ஃப்ராக்ரன்ஸில், அரேபியன் கேட்டகரியில் ஃப்ளோரல் டச் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இது சூட்டபிள் தான். அதுக்கான இன்னொரு சாய்ஸ் இருக்குது, அதாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, யாருக்காவது இந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும் ஆனால் இதில் மேன்லியாக வேணும் அப்படின்னா சூப்பர் ஐடியா இருக்குது நம்மக்கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ஃப் ஜொஹராவோட நம்மக்கிட்ட மிக்ஸ் பண்ணுறதுக்காக, கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காகவே நம்மக்கிட்ட ஒரு ஊது இருக்குது. அதாவது ஊது அபியோத் ஒரு அசாசி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கோ ஊதுலாம் பண்ணும்போது அந்த ஊதை தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த அல்ஃப் ஜொஹராக்கு வந்து ஃபார் மென்னுக்கு வேணும் அப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நாங்கள் அந்த ஊது அபியோத் ஒரு அசாசியை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா உட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும், ஃப்ளோரல் கொஞ்சம் டவுன் ஆயிரும். அல்ஃப் ஜொஹரா மாதிரியும் இருக்கும், ஃபார் மென் மாதிரியும் இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யார் வேணாலும் யூஸ் பண்ண வேண்டிய இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட, ஒரு சான்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெக்கமெண்டடான ஒரு பர்ஃப்யூம் அரேபியன் கேட்டகரியில். ஆக்சுவலாக இதிலே வந்து அல்ஃப் லைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது 1001 நைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அரேபியன் நைட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அது வேற இது வேறங்க. இது வந்து 1000 Flowers, அது வந்து 1001 Nights. ரெண்டுமே நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம சொன்னது வந்து அல்ஃப் ஜஹ்ராவுடைய பர்ஃப்யூம்ஸ். ஜஹ்ரானா அரபிக்கில் ரோசஸ் ஃப்ளவர்ஸ் அதான் சொல்லுவாங்க. ஓகே.